நீங்கள்லாம் துரோகம் பண்ணீங்கன்னா எவ்வளோ துரோகம் பண்ணுவீங்க? ஒரு வாட்டி பண்ணுவீங்க, 2 வாட்டி பண்ணுவீங்க, அவ்வளோதானே. ஆனால் இங்கே ஒருத்தரோட துரோகம் பண்ண கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தா சீன பெருஞ்சுவர் அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரே தான். யாரை பற்றி இவ்வளோ துரோகம் பண்ணார், சீன பெருஞ்சுவர் அளவுக்கு துரோகம் பண்ண ஒருத்தர் யார் அப்படின்னு பேசியிருக்காருன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தான் பேசியிருக்கார். வேறு யாரை பற்றி பேசுவார்? அவரே தான். அதாவது அவர் பண்ண அந்த துரோகங்களோட பட்டியல்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நஞ்செல்லாம் இருக்காது, டன்னு கணக்கில் பண்ணியிருக்காராம். அதெல்லாம் அளந்து பார்க்கும்போது அது சீன பெருஞ்சுவரை விட பெருசாக இருக்குமா. அளவிடவே முடியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் பண்ணியிருக்காரு. அவர் இது மட்டும் பண்ணல, இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறார். அந்த லிஸ்ட் என்னென்னு நீங்களே பார்த்துருக்கேன். உறுதியோடு சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண். அதனாலதான் உங்க உணவு அரசியல், கும்பல் வன்முறை போன்றவை இன்றைக்கு தலையெடுக்காம இருக்கு. இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. அதனால தங்களுக்கு ஏத்த அடிமைகளாக இருக்கிறாங்களே இடி, சிபிஐ, ஐடி இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடையை ஏறி இருக்காங்க. இன்னைக்கு அதுலயும் துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகள்ல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கார். அவரு பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சுவரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான், 2 தான். ஒன்னு காலில் விழுறது, இன்னொன்னு கால்கள் வாரி விடுறது.